ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ராஜுக்குட்டி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தைக்கு போகிற விளாக் தான். 3 வாரம் கழிச்சு நாங்கள் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் சந்தைக்கு போகிறோம். இந்த விளாக் தான் இப்போ பார்க்க போகிறீங்க. என்னென்ன வாங்குறேன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாமா இன்ட்ரோ எடுக்கும்போது ஓரடியாக பண்ணுறாரு. இப்போ நம்ம கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன காய் வாங்குறோன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வாரம் கொஞ்சம் ஹெவியாக வாங்கலாம்னு நினச்சேன். எங்கள் மாமா 200 தான் கொடுத்தாரு. அதுலேயும் 50 ரூபா இவருக்கு நான் பெட்ரோலுக்கு தரணும். என் காசு தான், ஆனால் இவருக்கு வந்து நான் காசு கொடுத்தனால அவரு காசாம்மா. இப்போ 200 கொடுத்தனா எங்கள் மாமா கிட்ட 400 ரூபாயா பிடிங்கிடுவேன். 1 ரூபாய்க்கு 1 ரூபாய் வட்டி. எங்கள் வட்டி வேற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன மாமா சிரிக்கிற? திருப்பி தந்தா தானே? திருப்பி தந்தாவா? தரலினா எங்கள் மாமா மண்டையை உடைச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தான் அதுக்கு சாட்சி. இந்த வீடியோ தான் சாட்சி. ஏங்க மாமா அந்த வழியாக போகலையா? ஸோ இப்போ பெட்ரோல் அடிச்சுட்டு நாங்கள் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ராஜ்குட்டி பாருங்க, பூச்சி அடிக்கும். ஆனால் ராஜ்குட்டி ஏறி நின்றுக்கிறான். இவனையும் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு நானும் இங்கே வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சந்தையில் போயிட்டு வீடியோ எடுக்கலாம். இப்போ மாமாவுக்கு பெட்ரோல் அடிச்சுட்டு சந்தைக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெட்ரோல் அடிக்க வந்துட்டு நாங்கள். பிரியாம்மா ஹாய் சொல்லுங்க. அப்படியே சார், போதும் அப்படியே சனத்து போதும். பார்த்தீங்கன்னா சந்தைக்கு வந்தாச்சு. நம்ம என்னென்ன காய் வாங்குறோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இருமா, சந்தை வீடியோ எடுக்கலாம். ஃபஸ்ட்டு வாங்கிட்டு காயெல்லாம் வாங்கி தரேன். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் தக்காளி பார்த்தீங்கன்னா கிலோ 20 ரூபா. உங்கள் ஊரில் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் போன வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடி வரும்போது 50 ரூபா கிலோ, இப்போ 20 ரூபாய்க்கு வந்துருச்சு. உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்டில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பார்த்தீங்கன்னா சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நான் ஏன் பொறுமையாக பேசுகிறேன்னா, தம்பி பார்த்தீங்கன்னா தூங்கிட்டான், வர வழியிலே தூங்கிட்டான் பாருங்கள். அப்பயும் அரைக்கண்ணு முழிச்சிக்கிட்டே தூங்கிட்டு இருக்கிறான். அரைக்கண் தூக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அரைக்கண்ணு முடிச்சுக்கிட்டே தூங்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்தோம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா சிறுகீரை வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 10 ரூபா. அப்புறம் பஜ்ஜி போண்டா வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா. அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் வாங்கின இடத்துல முட்டைக்கோஸ் மட்டும் எடுத்துருந்தோம்னா 20 ரூபா. நாங்கள் பீன்ஸ் எடுத்தோம், ரெண்டுமே கலந்து 30 ரூபாய்க்கு போட்டாங்க. பீன்ஸும் இந்த என்ன சொல்கிறது முட்டைக்கோஸ் இது ரெண்டும் சேர்த்து, இந்த பீன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது. இந்த பீன்ஸ் இது ரெண்டும் சேர்த்து 30 ரூபா. நான் சொல்கிறேன் கடைக்கே எவ்வளோ நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் 15 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துல 20 ரூபா, ஒவ்வொரு இடத்துல 15 ரூபா. நான் பார்த்தீங்கன்னா 20 ரூபீக்கு வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் 25 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் கிலோ. பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு டைம் ஆகுது. இதுனா 2 போட்டாலே அதிகமாக வரும். அதனால் வெங்காயம் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன். உருளைக்கிழங்கு 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன். இதில் எவ்வளோ மீதி பண்ணியிருக்காங்க. உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து ஒரு 20 ரூபாய்க்கு. வெங்காயமும் பீன்ஸும் கொஞ்சம் பயிர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தால் நிறைய வாங்கியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ முடிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக எம்கே யாமிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தம்பி பார்த்தீங்கன்னா எழுதிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எவ்வளோ மீட் பண்ணியிருக்காங்க? 11 ரூபா மீதி பண்ணியிருக்கேன். குட்டிப்பா தம்பி எழுந்திரிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். 11 ரூபா பார்த்தீங்கன்னா நான் மீதி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, தம்பி தூங்கினால. வரம்மா கேரட், அதுக்கப்புறம் முள்ளங்கி வாங்கலை, கேரட்டும் முட்டைக்கோஸ்
முட்டைக்கோசு, வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, அப்புறம் பீன்ஸு, சிறுகீரை, வெங்காயம், பஜ்ஜி போண்டா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கினேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வாரம் சந்தையில் கொஞ்சம் ஹெவியாக வாங்கணும். எல்லா காயுமே எங்கள் வீட்டுக்கு வர மாதிரி நான் வாங்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வாரம் சந்தையில். மாமா கிட்ட சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நம்ம அடுத்த வாரம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். திடீராதீங்க, கழுவி சாப்பிடுங்க அப்படின்ட்டு, கொஞ்சம் அவசர கோளாறு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.